Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பெரியவர் யார், இதுதான் தலைப்பு. நம்ம ஜாதகத்தில் கிரகங்களின் வலிமைகள் அடிப்படையில் வலுவானவர் யார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிரக வரிசைகளில் பெரியவர் யாருன்னு ஒரு தனி கணக்கு இருக்குது, அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஜாதகத்தில் பெரியவர் யார், யார் வலுவானவராக இருக்கணும், இருந்தால் எது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்தானங்களின் அடிப்படையில் லக்னாதிபதி என்பவர் தான் முதல்ல பெரியவர். லக்னாதிபதிக்கு தான் வலு அதிகம். அவர் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ இவரை தான் முதல்ல பெரியவர் அப்படின்னு எடுத்துக்கணும். அவர் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ அதிநட்போ பெற்றிருக்கிற நிலையில் அவரில் இருந்தே உங்கள் வாழ்க்கை தொடங்குகிறதுங்கிறதுனால லக்னாதிபதி முதல்ல பெரியவர். ஸோ அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். லக்னாதிபதிக்கு அடுத்தபடியாக பெரியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு விசித்திரமான அமைப்பு இருக்கும். உங்கள் லக்னத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க தான் பெரியவங்க. புரியுதா உங்களுக்கு? லக்னாதிபதி தான் பவர்ஃபுல்லான ஆள். அந்த பவர் அவருக்கு எவ்வளோ அடைஞ்சிருக்காருங்கிறதை பொறுத்து முடிவாகும். அதுக்கு அடுத்தது வலிமையானவர் யார், அடுத்த பெரியவர் யார் அப்படின்னா, லக்னத்தில் யார் அமர்ந்திருக்கிறாரோ அவர் தான் அதுக்கு அடுத்த பெரியவர். புரிஞ்சுங்களா? லக்னாதிபதி முதல் நிலை. அடுத்து லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அவர் உங்களை செயலாற்றும் தன்மை கொண்டவர் ஆவார். இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போயிட்டார், கடும் பகை வீட்டில் இருக்கார், பகை நிலைமையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு மீன லக்ன ஜாதகம். லக்னாதிபதி குரு பகவான் என்ன ஆகிறார், மகரத்தில் போய் நீச்சம். லக்னாதிபதிக்கு இங்கே பவரே இல்லை, அவருக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்பரான நீச்ச பங்கமும் கிடைக்கல. இப்போ லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சுக்கிரன் உச்சமாக. பாருங்கள், லக்னாதிபதியோட வலுவான ஆள் யாருன்னா லக்னத்தில் இருக்கிற சுக்கிரன் தான். ஸோ இப்போ இரண்டாம் நிலையில் பெரியவர் யாருன்னா லக்னத்தில் அமர்ந்த வலுவான கோள்கள். புரிஞ்சிச்சுங்களா? முதல்ல லக்னாதிபதி அவர் நல்லா இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிற வலுவான ஆள், அவங்கள ரெண்டாம் நிலையில் எடுக்கலாம், இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி. மூன்றாவது நிலையில் வர்றவர் ராசி அதிபதி. நம்ம பின் வயது வாழ்க்கை, ஒரு 36 வயசுக்கு மேலே நம்ம லைஃப்பை தீர்மானிக்கிறது, அது எப்படி போக்கும், எதை நோக்கி செல்லுங்கிறத முடிவு செய்கிற அந்த அதிகாரம் ராசி அதிபதிக்கு இருக்குது. ஸோ இப்போ ராசி அதிபதியுடைய நிலை என்ன, அவர் எந்தெந்த மாதிரியான வலிமையோடு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். லக்னாதிபதி முதல், லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள் இரண்டாவது, அடுத்ததாக ராசி அதிபதி. நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க இல்லையா, அந்த ராசி அதிபதியின் நிலைப்பாடு என்ன, இது மூன்றாவது பெரியவர். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தசம கேந்திரத்தின் அதிபதி, அதுக்கு அடுத்த பெரிய ஆளுங்க 10ஆம் வீட்டின் அதிபதி. லக்னாதிபதி, லக்னத்தில் அமர்ந்த கிரகம், ராசி அதிபதி, 3 பேர் ஆச்சுங்களா. 4வது பெரிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தசம கேந்திரத்தின் அதிபதி, 10ஆம் வீட்டின் அதிபதி. இவரின் வலு என்ன, இவரின் நிலை என்ன, இவருடைய பவர் என்ன, இதை அடுத்தது எடுத்துக்கணும். புரியுதுங்களா? 10வது கேந்திரம் உங்கள் கர்மஸ்தானாதிபதி. கர்மஸ்தானத்தின் அதிபதிக்கு தான் அதுக்கு அடுத்த வலிமை. 4ஆம் நிலை வலிமை கர்மஸ்தானாதிபதி. 5ஆம் நிலை வலிமை, 5வது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி, 9ஆம் வீட்டுக்கு அதிபதியின் வலு. இவர் உங்களுக்கு 5ஆம் நிலை பெரியவராகிறார். கேட்டகரி வைஸ் பாருங்கள். லக்னாதிபதி, லக்னத்தில் அமர்ந்த கிரகம், ராசி அதிபதி, அடுத்தது தசம கேந்திரத்தின் அதிபதி கர்மாதிபதி, 10ஆம் வீட்டின் அதிபதி, அதற்கடுத்தது 9ஆம் வீட்டின் அதிபதி. ஏன்னா இந்த 9, 10, 2க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகத்தை தர்றதில் இவங்க முதன்மையானவர்கள். அப்போ இவங்க 2 பேருடைய நிலை அதுக்கு அடுத்தது. ஏன்னா கேந்திரங்கள் தான் வலிமையானவை, திரிகோணம் அதுக்கு அடுத்த வலு தான். ஸோ அப்போ அதுக்கு அடுத்த நிலையில் 9ஆம் அதிபதி வர்றாரு.
இதற்கடுத்த வலுவானவர் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. 6ஆம் நிலை வழியாக இருக்குன்னா 7ஆம் அதிபதி வரும். உங்கள் லக்னத்துக்கு சப்தமஸ்தானத்துக்கு அதிபதியாக ஒருத்தர் வருவார் இல்லைங்களா? இப்போ நீங்கள் சிம்ம லக்னம்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக வரவர் சுக்கிரன், 7ஆம் அதிபதியாக வரவர் சனி. அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி அடுத்த வலுவானவர். இந்த 7வது கேந்திரம் அப்படிங்கிறது சமுதாயத்தை, கூட்டாளிகளை, வாழ்க்கை துணையை, உங்கள் மாரகத்தை குறிக்கிற இடம். புரியுதுங்களா? அப்போ 7ஆம் இடம் ஒரு வலுவான ஸ்தானம். 7ஆம் இடத்திற்கு அடுத்தபடியாக வலுவான பெரியவர் யாருன்னா 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. பூர்வ புண்ணியாதிபதி அதற்கடுத்த நிலையில் வலுவானவராக தீர்மானமாகிறார். கேந்திரங்கள் தான் பவர் அதிகம், திரிகோணங்கள் 2ஆம் நிலை பவருக்கு தான் வரும். அதனால தான் அந்த ஒரு கிரேடு கீழே இறங்கியிருக்கும். லக்னாதிபதி முதன்மையானவர், லக்னத்தில் அமர்ந்த கிரகம் 2ஆம் நிலை வலுவானது, ராசி அதிபதி 3ஆம் நிலை வலுவானவர், அதற்கடுத்தது தசம கேந்திரம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் நிலை வலுவானவர், அதற்கடுத்தது திரிகோணாதிபதியில் 9ஆம் அதிபதி அதிக வலுவானவர், இவர் 5ஆம் நிலையில் வலுவானவர். அதற்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7வது சப்தம கேந்திரம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டின் அதிபதிகள் 6ஆம் நிலை வலுவானவர். அதற்கடுத்தது பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் நிலை வலுவானவர். புரியுதுங்களா? இதற்கு அடுத்தது 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சதுர்கேந்திரத்தின் அதிபதி, இவர் 8ஆம் நிலையில் பெரியவர், வலுவானவர். இந்த 4ஆம் வீட்டுக்கு அதிபதி அது ஒரு கேந்திரம், அதுக்கும் ஒரு பவர் உண்டு. 4, 7, 10 இந்த 3மே கேந்திரம். இந்த 8ஆம் நிலை வலுவாக வரக்கூடியது இந்த கேந்திரத்திற்கு அதிபதி. புரிஞ்சிச்சுங்களா? இதற்கு அடுத்தது எதிரி வீட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் அதிபதிகள் வலுவான. இந்த 3 பேருக்கும் ஒரே கேட்டகரி, 9ஆம் நிலையில் வலுவானவர்கள். 9ஆம் நிலையில் இந்த 6, 8, 12ஆம் வீட்டின் அதிபதிகளை எடுத்துக்கணும். 10ஆம் நிலையில் வலுவானவர்கள் தான் தனாதிபதியும் லாபாதிபதியும். தனத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் இந்த 10ஆம் நிலை வலுவில் வருவாங்க. தன லாபாதிபதிகள் இவங்க எந்த நிலைமையில் வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து. புரிஞ்சிச்சுங்களா? மிச்சம் இருக்கிறது 3ஆம் வீடு ஒன்று தான். இவர் தான் 12ஆம் நிலையில் வலுவானவர். 11ஆம் நிலையில் வலுவானவர் 3ஆம் வீட்டின் அதிபதி அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். 12ஆம் நிலை வலுங்கிறதே ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ லக்னாதிபதி தான் முதல்ல பெரியவர். யார் பெரியவர்னா லக்னாதிபதி, அவர் தான் எடுத்துக்கணும். லக்னாதிபதிக்கு அடுத்த நிலையாக லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள் அந்த பொறுப்புகளை வகிக்கும். அவர் அடுத்த நிலையில் வலுவானவர். 3ஆம் நிலையில் நமது மத்திம வயதிற்கு மேலே இருக்கிற வாழ்வியல் முறைகளை தீர்மானிக்கிற ராசி அதிபதியும், 4ஆம் நிலை வலுவில் வந்து தசம கேந்திரத்தின் அதிபதியான 10ஆம் வீட்டு அதிபதியும், 5ஆம் நிலையில் பெரியவராகிறது திரிகோணாதிபதின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டின் அதிபதியும், 6ஆம் நிலையில் பெரியவராகிறது இன்னொரு சப்தம கேந்திரத்துக்கு அதிபதியான 7ஆம் வீட்டின் அதிபதியும் முடிவெடுக்கிறார்கள். இவங்க வந்து 1லிருந்து 6 வரைக்குமான கேட்டகரி. அதுக்கடுத்து 7ஆம் நிலையில் வலுவானவர் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியும், 8ஆம் நிலையில் வலுவானவங்களை நம்ம 4ஆம் வீட்டின் அதிபதியும் கணக்கில் எடுத்துக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? இப்படி ஒவ்வொரு வீட்டின் தன்மைகளுக்கு ஏற்பதான் அவர்களின் செயல்திறனும் இருக்கும். யார் பெரியவர் அப்படிங்கிறதுல இவர்களில் வலுத்தவர்களைத்தான் முதன்மையாக கொண்டு கணக்கிடணும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அப்பா பெரிய ஆளாக இருப்பார், சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அம்மா பெரிய ஆளாக இருப்பாங்க, இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பெரியப்பா பெரிய ஆளாக இருப்பார். பெரியப்பா பேச்சை கேட்டு தான் அப்பாவே நடந்துக்குவாருங்கிறது மாதிரி இருக்கும். இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா தாத்தா பெரிய ஆளாக இருப்பார். தாத்தா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பார், அப்பா பெரியப்பா எல்லோரும் அவர் சொல்கிறதபடி கேட்டு நடந்துக்குவார். இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மாமனார் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கார், பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பார். நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு மருமகனே மாமனார் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரியான சூழ்நிலையில். இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மாமியாரே ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, பிள்ளைங்க ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. குழந்தைங்களுடைய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கவே செய்யும். கிரக வலிமைகளில் கேது முதன்மையானவர், ராகு அதுக்கு அடுத்த நிலையில், சூரியன் 3ஆவது நிலையில், குரு 4ஆவது நிலையில்னு வர்ற அந்த கிரக வரிசையிலையும் பெரியவர் யாருங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம 12 வீடுகளின் அடிப்படையில் எந்த வீட்டின் அதிபதிகள் அதிக வலுவானவர்களாக வருகிறார்கள் அப்படிங்கிறதுல முதல்ல லக்னகேந்திரம், அவர் தான் முதன்மையான ஆள். அதற்கு அடுத்தது அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ். அடுத்து தசம கேந்திரம், ராசி அதிபதி, பாக்கியம் 9ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, சப்தம கேந்திரத்தின் அதிபதி,
இவங்களாம் இந்த கேந்திரமும் திரிகோணமும் ரொம்ப முக்கியமான வீடுகள். கேந்திரத்தில் 4 வீடு வந்துடுது, திரிகோணத்தில் 2 வீடு வந்துடுது. இதிலே 6 கேட்டகரி வந்துடுது. 1, 4, 7, 10 கேந்திரத்தில் வந்துடுது, 5, 9 திரிகோணத்தில் வந்துடுது. அப்போ 6 வீடுகள் இதற்குள்ளேயே அடங்கி விடுகிறது. இதோட ராசி அதிபதி சப்போர்ட்டிங் கேரக்டரில் அவர் வர்றார். ஸோ மொத்தம் 7 இந்த வழிகளில் 7 வலிமையான அமைப்புகள் முதன்மையான இடத்துல வந்து விடுகின்றன. உங்கள் ஜாதகத்தில் இந்த அடிப்படையிலேயே, இந்த வரிசை கிரமத்திலேயே நமது ஜாதகம் செயல்படும். அதன் அடிப்படையிலேயே வளர்ச்சி முன்னேற்றங்கள் இருக்கும். இதில் யார் பெரியவர் கேட்டகரியில் முதன்மை 3 இடங்களுக்கு உடையவர்கள், அதிகம் 4 இடங்களுக்கு உடையவர்கள் யார் வலுவாக இருக்காங்களோ இந்த ஜாதகம்லாம் வலிமையான ஜாதகங்கள்ங்கிற அடிப்படையிலையும், அதற்கு அடுத்து வலிமையாக இருக்கிற கிரகங்களை சப்போர்ட்டிங் கேரக்டர் அடிப்படையிலையும் தான் நம்ம பிரிக்க வேண்டியது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ வலுத்த ஜாதகத்துக்கு கொடுக்குற மதிப்பெண்களை 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ வலுத்த ஜாதகத்துக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்களாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் வருவாங்க. லக்னாதிபதி மெயின் கேரக்டர், ராசி அதிபதி மெயின் கேரக்டர், லக்கணத்தில் வலுப்பெற கிரகம் மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் தான் 10, 7, 4, 5, 9ங்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.